ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல செய்திகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பண வரவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் செய்த சரீரத்தில் செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியிலே செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சிலருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலர் வாழ்க்கையில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். சிலருக்கு குழந்தை பேறு உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடவும், இந்த நாள் செய்தியை நாங்கள் கேட்டு உமக்கென்று சாட்சியாக நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எலியாவின் தேவன் நம் தேவன் என்ற பாடலை பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரு காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதர். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்கள் திறந்த தேவ மனிதன் அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவன். வானங்கள் திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன ஜெப ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன ஜெப மனிதர். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஒரு நிமிஷம் நல்லா கைகளை உயர்த்தி உங்களுக்கு என்ன வேணுமோ, உடலில்
உபாதையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், இருதயம் சம்மந்தமான விஷயமாக இருக்கலாம், ஆன்ஜியோ பண்ணும், ஸ்டண்ட் வைக்கணும் என்று எது வேணால் சொல்லலாம். ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் நிற்கும்போது, கைகளை உயர்த்தும் பொழுது, அங்கே மேலே ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கணும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மேலே நிற்கிறார். அவர் நம்மை தொடுவார். இந்த தொடுதலை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்களை தொடுங்க. ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, எங்கள் வியாதிகளுக்கு ஒரு தீர்வு, எங்கள் திருமண தடைக்கு ஒரு தீர்வு, சாபத்திற்கு ஒரு தீர்வு, வறுமைக்கு ஒரு தீர்வு, வீடு இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு, கடனுள்ள வாழ்க்கைக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ணுங்க. நல்ல கைகளை உயர்த்தி உங்களால் முடிந்த வரைக்கும் நல்ல உயர்த்தி நில்லுங்க. ஆண்டவரே, ஜெயத்தை கொடுங்க. பிள்ளைகள் தேர்வுக்காகவும் தேர்வு எழுதியும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. வெளியில்லாதவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, பதிவு பண்ணி வைத்திருக்கிறேன், எனக்கு எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு பதிலை கொடுப்பீராக. வெளிநாட்டுக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறதை நான் காண்கிறேன். கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கட்டிகள் மறைகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஆபத்துகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குறதை நான் பார்க்கிறேன். விசேஷமாக மரண குழி அவர் எடுத்து குறியிலிருந்து எடுத்து உங்களை உயர்த்திய உங்களை மேலே உட்கார வைக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தாவே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்து கொள்ளும். எங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் மனைவியும் கணவனையும் குழந்தைகளையும் சகோதர சகோதரிகளும் அவருடைய கணவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 Kings chapter 18 verse 36. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனுடைய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்புனீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அதான் அந்த பாட்டு நம்ம பாடணும்ல. ஆண்டவர் கொடுத்த பாட்டு அது. ரொம்ப அழகாக அந்த ஆக்கியம் எழுதியிருக்கிறான். இந்த ஜெபம் பாருங்கள், ஒரு அழகான ஒரு ஜெபம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதர். கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதர். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவும் பாகால் தீர்க்கதரிசிகளும் பார்க்கிறோம். 450 பேர். அதில் ராஜா ஆகாப், அவருடைய மனைவி எசபேல், சூழ இஸ்ரேல் மக்கள். இப்போது எலியாவின் ஜெபம் ஏன் இங்கே முக்கியமாக பேசப்படுதா? இந்த வாரம் முழுவதும் நாம் இந்த தலைப்பு கீழே தான் நாம் பார்க்க போகிறோம். என்ன தலைப்புனா, எலியா மாத்திரம்தான் மீந்திருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது 22ஆம் வசனத்திலே, அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசியில் மீதியாக இருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். அப்போது இங்கே கவனிங்க, ஒரே ஒருவன், 450 பாகால் தீர்க்கதரிசிகள்.
இதுக்கு முன்னெல்லாம் அவர் பல அற்புதங்களை அவர் செய்தார். இன்னும் வருகிற நிகழ்ச்சியிலும் அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் எலியாவை கொண்டு அநேக காரியங்களை அவர் செய்தார். எலியாவுக்கும் செய்தார், எலியாவை கொண்டும் செய்தார். நான் எதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கு அவர் நிற்கிற இடம் நேரம் அது கடைசி தருணம் மாதிரி தோணுது. ஏன்னா ஒருவேளை அவருக்கு டைமும் இல்லை. இவங்க ஈவினிங் வரைக்கும், சூரியன் மறைவதற்கு முன்பாக வரைக்கும் இவங்க பாட்டு பலிபீடத்தில் அக்னி வரணும்னு சொல்லி உடம்பெல்லாம் கிழித்து கொண்டு ரத்தமாக அவங்க இஷ்ட தேவதைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு நேரமும் குறைவு தான். இந்த சேலஞ்சு முடிய நேரமும் குறைவுதான். ஒரு வேளை, நான் சொல்கிறது ஒரு வேளை அக்னி வரவில்லை என்று சொன்னாள், அவ்வளோதான். எலியா அடுத்த அதிகாரத்தில் தான் எசபேல் எலியாவை கொல்ல வேண்டும் என்று வகை தேடுவார். ஆனால் இந்த இடத்திலேயே எலியாவின் வாழ்க்கை முடிந்திருக்கும். ஏனென்றால் தனித்து நின்றான். இன்னைக்கு முதல் குறிப்பு என்ன தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே தனிமையிலே நிற்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற வாக்குதத்த செய்தி இது. சரி, நம்ம தற்பரிசோதனை செய்து பார்க்கலாம். நாம் எலியாவை போல பாடுள்ள மனுஷங்க. நாம் பல நிலைகளிலே எலியாவை போல கர்த்தர் நம்மை போஷித்து நடத்தி வருகிறார். ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா, நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். அவமானத்திற்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். நமக்கு எதிராக அநேகர் சூழ்ச்சிகள் செய்து நம்மை எப்பொழுது விழுத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, சில்ட்ரன்ஸு, பேரப்பிள்ளைகள்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு ஏனோ ஒரு தனிமை, ஒரு உணர்வு, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஒருவேளை கடன் வாங்கினவங்க நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், அவர் தான் கஷ்டப்படணும். ஒருவேளை ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் வாங்கியிருப்பார்னு வச்சுக்கோங்களேன், அல்லது மனைவி வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழுத்தம் முழுவதும் அந்த மனைவி மேலே, கணவன் மேலே இருக்கும். அது மற்ற பிள்ளைகளுக்கோ கூட அதை தெரியாமல் பார்த்துக்கொள்வாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தனிமைப்படுத்துதலை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை குழந்தை இல்லாமல் எல்லாருக்கும் அந்த குடும்பத்தில் குழந்தை இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சகோதரிக்கு மாத்திரம், ஒரே ஒரு சகோதரனுக்கு மாத்திரம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம். எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்கும் திருமணம் ஆகுது. ஆனால் எங்கள் வீட்டில் மாத்திரம் எங்களுக்கு அவ்வளோ வயதாகி திருமணம் நடத்தலை. நாங்கள் ஏன் இப்படி தனித்து விடப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி. எல்லாருக்கும் கர்த்தர் வீடு வாசல் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் நாங்கள் இன்னும் ஏன் வீட்டுக்காக, ஒரு சொந்த வீட்டுக்காக நாங்கள் தெருவாக அலையணுமா அப்படின்னு. உணவுக்காக, அஃப்கோர்ஸ் உணவுக்காக, உடைக்காக, பலவிதமான பிரச்சனைகள் அல்லது வியாதி நிமித்தம். நீங்கள் என்ன தான் நிறைய உறவின் மக்கள் நமக்கு இருந்தாலும் அந்த சிசியூவில் அல்லது ஐசியூவில் அந்த பேஷண்ட் தான் படுத்து ஆகணும். யாரும் போய் கிட்ட நிற்க முடியாது. விசிட்டிங் ஆரில் மாத்திரம்தான் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு தனிமையான ஒரு சூழல் கடைசி நிமிடம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் முழுவதும் அதை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மினிட், வாழ்க்கையின் ஓரத்துக்கே போயிட்டோம். ஓடினோம். அந்த எல்லை வரைக்கும் வந்துடுச்சு. இனி அதை தாண்டி போக வழி இல்லை. இன்னொன்று, அடுத்த அடி எடுத்து வைத்தா குழி, மரணம், பள்ளம், தண்ணீர், அவ்வளோதான். நம்ம ஆண்டவரத்துக்கு போக வேண்டியது தான். அப்படிப்பட்ட ஒரு இறுதிக்கட்ட ஒரு சூழலில் நாம் இருப்போம்னா, இன்றைக்கி எல்லாருக்குமான செய்தி அல்ல இது, ஒரு சிலருக்கான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஆவியானவர் துணையோடு பேசி கொண்டிருக்கிறேன். லாஸ்ட்
அந்த அந்த சூழ்நிலை கடைசி கட்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலியா நிற்கிறார். மனதில் 1000 தைரியம் இருந்தாலும் அவரும் பாடுள்ள மனுஷன்தான். பல நேரங்களில் வேதனைப்பட்டிருக்கிறார், உணவுக்காக கஷ்டப்பட்டிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் அவரை போஷித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற எலியாவுக்கு இது லாஸ்ட்டு சான்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு வேளை அக்னி வரலனா, அந்த பலிபீடத்தை நக்கி போடலைனா, பச்சிக்கவில்லைனா, எலியாவுடைய தலை அணிக்கே அந்த கர்மேல் பர்வதத்திலே முடிந்திருக்கும். அவ்வளோ கொலவெறியில் அவங்க இருந்தாங்க. பிரியமானவர்களே, நான் வேதாகமத்திலே பலரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியும். அதுதான் அடுத்த வருகிற நாட்களிலே நான் பேச போகிற காரியங்கள். இந்த கடைசி நிமிடத்தில் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் இருக்கிறவர்களை எப்படி கர்த்தர் தாங்குகிறார் என்பதை குறித்து தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த சமயத்தில் அவர் செய்த ஜெபம் பாருங்களேன். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்புனீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அதன் பிறகு நடந்தது என்னன்னா, அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்போது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசியில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீகோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீ போ, போஜனம் பண்ணும், பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தில் சிகரத்தின் மேல் ஏறி தனியே பணிந்து கொண்டு தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்தபோது ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடைப்படாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொன்னான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினால் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினாலே அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வர மட்டுமாய் ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க நடக்கும். கவலைப்படாதீங்க. லாஸ்ட்டு ஸ்டேஜு அவ்வளோதான். இனிமேல் என் வாழ்க்கை முடிய போகுது. இனி ஆகாப்பு கொல்ல போகிறான், நம்ம இனி உயிரோடு வாழவே முடியாது என்ற சூழ்நிலையில் அவன் சொன்ன வார்த்தை தான், ஆண்டவரே என்னை கேட்டருளும். ஒரு முறை அல்ல, 2 முறை. ஆண்டவரே என்னை கேட்டருளும், ஆண்டவரே என்னை கேட்டருளும். இயேசு கிறிஸ்து கூட கடைசியாக அந்த சிலுவையில் என் தேவனே என் தேவனே அப்படின்னு சொன்னார். 2 தடவை சொல்வதற்கான அர்த்தம் என்னென்னா, ஒரு அழுத்தம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன், ஏலி ஏலி லாமா சபக்தானே. கடைசி ஜெபம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் கூட பெரிய அற்புதம்.
இமைப்பொழுது கைவிட்டேன் என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுதலோடு கூட எழுந்திருந்து இந்த உலகத்தில் இன்னும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். எலியா கூட மறிக்கவே இல்லை, சுழல் காற்றினாலே எடுத்து கொள்ளப்பட்டார், இன்னும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் மறுரூப நிகழ்ச்சியில் மோசே எலியாவோடு கூட இருந்து இயேசு பேசுகிறதை பேதுருவும் யோவானும் அவங்க பார்த்து எல்லாருக்கும் ஒரு கூடாரம் போடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் ஜீவிக்கிறார். கடைசி சுச்சுவேஷன் தான். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை கவனிங்க. இல்லை இல்லை இல்லை, இன்னும் நீங்கள் ஓட போகிறீங்க, உங்கள் அறைகளை கட்டி நீங்கள் ஓட போகிறீங்க. உங்கள் நிமித்தமாய் ஒரு பெரிய இறைச்சல் கேட்க போகிறது. உங்கள் நிமித்தமாய் வானம் கருகருத்து மழை பெய்ய போகிறது. அந்த மழை ஆசீர்வாத மழையாக இருக்க போகிறது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நான் முன்னாடி சொன்னபொழுது நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் போயிருப்பீங்க, டிப்ரெஷனில். ஏன்னா நானும் அப்படி தான் இருக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதோடு கூட நம்ம தூக்குவார் இல்லை, தேற்றுவார் இல்லை, நம்ம நடத்துவார் இல்லை, நம்மை ஆதரிப்பார் இல்லை, நம்ம கவனிப்பார் இல்லை, மருத்துவங்கள் இல்லை. சில ஜப குறிப்புகள்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். பிளட் கேன்சர், டிஎன்ஏலே பிளட் கேன்சர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அநேக மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் குழந்தையே இல்லை. எத்தனையோ ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் போயிட்டு கிடைக்கல. நிறைய நாட்கள் ஆச்சு, திருமணம் ஆகலை. இனி கைவிட விட்டுடலாம், அவ்வளோதான், இனி வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் அல்லது முடிந்துட்டு அப்படின்ற ஒரு எல்லையில் வருகிற பொழுது தான் ஆண்டவர் தொடரும், திரும்ப துவக்குவேன், திரும்ப ஆரம்பிப்பேன், திரும்ப மழை பெய்யும். அது எத்தனை வருஷம் தடையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அக்கறை இல்லை. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி நானும் ஜெபிக்கணும். இன்னைக்கு என்னோட கூட சேர்ந்துங்க. ஏன்னா உங்களுக்கு நான் அடுத்த நாளாக டைம் கொடுத்தா நீங்கள் ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி நாம் ஜெபம் பண்ணலாம். என்ன ஜெபம் பண்ணலாம்? எலியா மாதிரி, ஆண்டவரே நாங்கள் திரும்பிட்டோம், நாங்கள் உம்மிடத்தில் திரும்பிட்டோம்ப்பா. இது வரைக்கும் யாராவது உதவி செய்வாங்களா, யாராவது வருவாங்களா, யாராவது மாத்திரை கொடுப்பாங்களா, யாராவது பணம் கொடுப்பாங்களா, யாராவது நம்ம தூக்கிட்டு போவாங்களா, யாராச்சும் வீடு கட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா? ஆனால் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம், ஆண்டவரை நாங்கள் திரும்பிட்டோம். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பது நல்லது. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடைசி நிமிடத்தில் தான் ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்துவார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஆண்டவரே நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபந்தான். என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. என் தேவனே எங்களை நினைத்தருளும், இப்பொழுதே நினைத்தருளும் சுவாமி. த லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம். இனி வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம். இனி நாங்கள் வாழ்க்கையிலே நம்புறதா நம்பலையா என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். இனி தோல்வியா ஜெயமா என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். இனி என் வாழ்க்கையிலே தொடரணுமா தொடரக்கூடாதா என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். எங்கள் வாழ்க்கையில் இனி பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதா என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இனி நான் இது நிறுத்தப் போகிறேன் என்ற ஒரு நிலை கூட வந்துடலாம். ஆண்டவரே, இனி நான் ஜெபிப்பதே நிறுத்தப் போகிறேன், இனி நான் வேதம் வாசிப்பதே நிறுத்தப் போகிறேன், இனி நான் கோயில் போவதே நிறுத்தப் போகிறேன், ஏனென்றால் நான் நினைத்தது நடக்கலை என்ற ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. என்னை நினைத்துள்ளோம். இன்னைக்கு தான் அந்த மாறுதலான நாள். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம், நீங்கள் எந்த நாளிலே எந்த நாட்டிலே எந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த 2 வார்த்தை தான், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. அவ்வளோதான், முடிஞ்சது. வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து எல்லாவற்றையும் நக்கி போட்டது. கடைசி நிமிடத்தில் என் தேவன் அற்புதம் செய்தார். அப்படியே நமக்கும் செய்வார். ஆண்டவரை நீ செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.